வணக்கம். சினி சினி மினிமினி. இது நாட்டை காக்கும் கை, உன் வீட்டை காக்கும் கை அப்படின்ற பாட்டை நீங்கள் கேட்டிங்களா? புகழ்பெற்ற இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இன்று போல் என்றும் வாழ்க. இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகன் மக்கள் திலகம் எம்ஜி ராமச்சந்திரன். 1977ஆம் ஆண்டு திரைக்கு வந்து மகத்தான வெற்றியை பெற்ற திரைப்படம் இது. இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் கே. சங்கர். எம்ஜிஆர் கதாநாயகனாக நடிக்க அவருக்கு ஜோடியாக நடித்தவர் ராதா சலூஜா. விஜயகுமார் இந்த திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். அவருக்கு ஜோடியாக நடித்தவர் வெண்ணிற ஆடை நிர்மலா. இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதன். இப்போ நான் சொன்ன பாட்டு இருக்கு இல்லையா, இந்த பாட்டை எழுதுனது முத்துலிங்கம். இந்த பாட்டுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் இருக்குது. என்னென்னா, இந்த பாட்டை எழுதியாச்சுல எம்ஜிஆர் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை ஆரம்பித்து அப்படின்னும் போது பொது தேர்தல்னு இருக்குல்ல, 1977 பொது தேர்தல் வரும்போது எம்ஜிஆர் திரைப்படங்களில் இடம்பெற்ற பாடல்களை பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தி அப்படின்னு இருக்கு இல்லையா, அப்படி பயன்படுத்தி வரும்போது இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை வந்து தமிழகமெங்கும் மேடைகளில் முழங்க வைத்திருக்கிறார் எம்ஜிஆர். அதுக்கு பிறகு அன்புக்கு நான் அடிமை, அன்புக்கு நான் அடிமை அந்த பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு சூப்பர் ஹிட் சாங்கு. அந்த சாங்கையும் எழுதுனது முத்துலிங்கம் தான். முத்துலிங்கம் எழுதின இந்த 2 பாட்டையுமே அனைத்து மேடைகளிலும் ஒலிக்க செய்து தன்னுடைய பிரச்சாரத்திற்கு எம்ஜிஆர் அந்த காலகட்டத்தில் பயன்படுத்தி இருக்கிறார். இதில் ஆச்சரியமான இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த திரைப்படத்திற்கு வசனம் எழுதியவர் முன்னாள் அமைச்சர் காளிமுத்து. காளிமுத்து மினிஸ்டர் இருக்கார்ல, அவர் தான் இந்த படத்துக்கு டயலாக் எழுதியிருக்கிறார். 1977 எலெக்ஷனில் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வெற்றியை பெற்று தமிழகத்தினுடைய முதலமைச்சராக எம்ஜிஆர் ஆனார். அப்போ பத்திரிகைகளில் ஃபுல்லாக எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனது அப்படின்னா அதுக்கு பின்னாடி கடந்து வந்த பாதை அப்படின்லாம் நிறைய எழுதுவாங்கள்ல. அப்படிலாம் எழுதிட்டு வரும்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள், தமிழகத்திற்கு வெளியே பிற மாநிலங்களில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள், இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகைகள், இதை தாண்டி வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பத்திரிகைகளில் கூட எம்ஜிஆருடைய வெற்றி அப்படின்ற ஒரு திரைப்பட நடிகராக இருந்தவர் அரசியலுக்குள்ளே நுழைஞ்சி தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஆகிட்டார். இந்தியாவினுடைய ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஆகிட்டார். இது வந்து ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனை அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கிறாங்க. அப்படி வரும்போது அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய வாஷிங்டன் போஸ்ட் அந்த பத்திரிகைகளை இது செய்தியாக வந்திருக்குங்க. இந்தியாவினுடைய தமிழகம் என்ற பகுதியில் இருக்கக்கூடிய திரைப்பட நடிகராக இருந்த எம்ஜி ராமச்சந்திரன் என்ற எம்ஜிஆர் தனியாக ஒரு கட்சியை ஆரம்பித்து மக்களுடைய செல்வாக்கால் அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக ஆனார் அப்படின்னு போட்டு வாஷிங்டன் போஸ்ட்டில் கட்டுரையாக வந்திருக்கு. அப்படி வரும்போது பிரச்சாரத்துக்கு எம்ஜிஆர் பயன்படுத்திய அந்த 2 பாடல்கள் இருக்குல்ல, இன்று போல் என்றும் வாழ்க படத்தில் முத்துலிங்கம் எழுதின அந்த 2 பாட்டு இருக்குல்ல, இந்த 2 பாட்டு வரிகளையும் வாஷிங்டன் போஸ்ட்டில் எழுதியிருக்காங்க. இந்த 2 பாடல்களும் இன்று போய் நாளை வா அப்படின்ற தமிழ் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்கள். அந்த பாடல்களை எழுதியவர் முத்துலிங்கம் அப்படின்ற பாடலாசிரியர். அந்த பாடல்கள் எம்ஜிஆருடைய வெற்றிக்கு பெரிய அளவில் கை கொடுத்தன. காரணம், அனைத்து மேடைகளிலும் அந்த 2 பாடல்களையும் ஒலிக்க செய்தார் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லிட்டு வாஷிங்டன் போஸ்ட்டில் வந்து வந்த கட்டுரையை டைரக்டர் சங்கர் இருக்கார்ல, அந்த படத்தினுடைய டைரக்டர் கே. சங்கர், அவர் தான் முத்துலிங்கத்திட்டே சொல்லியிருக்காரு. இதை முத்துலிங்கம் தன்னுடைய நூலில் எழுதியிருக்காரு. அந்த புக்கை நான் படித்தேன். அமெரிக்காவிலேருந்து வரக்கூடிய பத்திரிகையில் முத்துலிங்கத்தினுடைய பேர் வந்திருக்குன்ற ஒரு மேட்டர் இருக்கு இல்லையா, அது எவ்வளோ பெரிய விஷயம். இதையெல்லாம் தாண்டி முத்துலிங்கம் வந்து கொஞ்சம் அடக்கமானவர் தானே, ஆணவமற்றவர், எளிமையான மனிதர். அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எம்ஜிஆர் வெற்றி பெற்றார். எம்ஜிஆர் வெற்றி பெற்றதுக்கு இந்த 2 பாட்டு காரணம்லாம் கிடையாது. அவர் வெற்றி பெற்றார் அப்படின்னா மக்கள்கிட்ட அவருக்கு வச்சுருந்த அன்பு பாசம், மக்கள் அவர் மேலே வச்சிருக்கக்கூடிய மதிப்பு மரியாதை, அவர் மேலே மக்களுக்கு இருக்கக்கூடிய அன்பு பாசம், இது போக எம்ஜிஆருடைய அந்த கொடை வள்ளலாக இருக்கக்கூடிய தன்மை, மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்த குணம், இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த முதலமைச்சர் நாற்காலியில் மக்களை தேர்ந்தெடுக்க வைத்து அவரை உட்கார வைத்தன அப்படின்றதான் உண்மை. தவிர ஏன் பாட்டெல்லாம் காரணம் கிடையாது. ஏன் பாட்டு வந்து மேடையில் ஒலிக்க வச்சுருப்பாங்க, மக்கள் இந்த பாட்டை கேட்டிருப்பாங்க. அந்த படம் ஓடுனதுக்கு அந்த பாடல்கள் வந்து ஒரு பெரிய காரணமாக ஒரு மூளையில் இருந்திருக்கும். ஆனால் எம்ஜிஆருடைய வெற்றிக்கு காரணம் அவருடைய குணமும் அவருடைய திறமையும், மக்கள் மீது அவர் வைத்திருந்த அன்பு பாசம், மக்கள் அவர் மீது வச்சுருந்த அன்பு பாசம் மதிப்பு மரியாதை, அதுதான் காரணம். ஏன் பாடலாம் காரணம் கிடையாது அப்படின்ற மாதிரி முத்துலிங்கம் எழுதியிருக்காரு.
முத்துலிங்கத்தினுடைய அந்த அடக்கம் அப்படின்றக்கூடிய அந்த குணம் இருக்கு இல்லையா, அந்த குணம் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. இதையெல்லாம் தாண்டி ஃபைனலாக முத்துலிங்கம் ஒரு லைன் எழுதியிருந்தார். வானத்தில் இருக்கக்கூடியது ஒரே ஒரு நிலவு, அதே போல் ஒரே ஒரு எம்ஜிஆர் தான். ஒரே ஒரு நிலவு எப்படி இருக்கிறதோ அதே போல் ஒரே ஒரு எம்ஜிஆர் தான் இந்த உலகில் அப்படின்னு சொல்லிட்டு முத்துலிங்கம் வந்து அந்த கட்டுரையை முடிச்சிருப்பார். அந்த முடிக்கும்போது எழுதப்பட்டிருந்த அந்த வரிகள் இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் வாசித்து ரசித்த அந்த விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக இங்கு நான் அதை கூறுகிறேன்.